நேயர்கள் அனைவருக்கும் சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணியோட அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்களுடன். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க குருவே துணை. அருமையான அற்புதமான ஒரு சிறப்பான தலைப்புங்க. ஏன்னா ஜாதகம் எல்லாருக்குமே இருக்கும். அதில் தசாபுத்தி அப்படிங்கிறது நமக்கு, இந்த தசாபுத்தி தான் ஒரு வாழ்க்கையை நடைமுறையை நடத்தக்கூடியது அப்படிங்களாங்க. இந்த தசையில் தாங்க நான் பெரிய உயர்வை அடைஞ்சேன், லட்சியத்தை அடைஞ்சேன். அந்த நேரம் காலகட்டம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயத்தை சாதிச்சேன் அப்படிங்கிறதெல்லாம் தசாபுத்தி. அது என்னங்க தசாபுத்தி? நம்ம பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு இருக்கும். அந்த பிறப்புடைய ஜனன நேரத்தை துல்லியமாக பஞ்சாங்கம் கொண்டு அந்த நேரத்தை கொண்டு நம்ம கணிக்கக்கூடிய லக்னம் நட்சத்திரம். அப்போ ஒரு நட்சத்திரம் அப்படிங்கும்போது இப்போ கேது, இதான் அஸ்வினி தான் முதல் நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரம். இந்த கேதுவுடைய நட்சத்திரம்னு பார்க்கும்போது 27 நட்சத்திரத்தில் மகம் மூலம், அஸ்வினி மகம் மூலம், இந்த மூன்றும் என்னென்னா கேதுவுடைய நட்சத்திரம். கேதுவுடைய நட்சத்திரத்தில் ஞான மார்க்கமாக எவ்வளவுதான் வாழ்க்கையில் உயர்வான விஷயத்துக்கு போனாலும் வீடு பேறு நம்ம ஒரு மோட்சம் அடையக்கூடிய அமைப்பு இங்கே தாண்டா இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய விஷயமாக இந்த கேதுவை, இந்த ஞானக்காரகனான கிரகத்தை முதல் இடமாக நம்மளுடைய கர்ம வினை அப்படின்னு சொல்லக்கூடிய அனுபவிக்கக்கூடிய நட்சத்திரம் பிறக்குது. அப்போ இந்த கேது திசையில் தான் இவங்களுக்கு ஆரம்பம், நட்சத்திரம் கொண்டு தசாபுத்தி ஆரம்பமாகும். அப்போ அஸ்வினி மகம் மூலம் கேது திசையில் பிறப்பாங்க. அந்த காலக்கணிதம் அந்த பிறக்கக்கூடிய நேரம் கொண்டு அவங்களுக்கு எத்தனை ஆண்டுகள் இருப்பு இதெல்லாம் நம்ம எடுப்போம். அப்போ இந்த கேது அப்படிங்கிறது 7 ஆண்டுகள்ங்க. இதில் என்னன்னா கேது திசை நடக்கக்கூடியவங்க, கேது எந்த கிரக சாரத்தில் இருந்து தசாபுத்தி எந்த பாவகத்தில் நடக்குதோ அது எதுவாக இருக்கட்டும், ஒரு உடல் தொந்தரவு, ஒரு மன தொந்தரவு, குடும்பத்தில் பிரச்சனை, கேது நல்லது செய்வாரா? கெடுபலனை மட்டும்தானா செய்வார்? கண்டிப்பாங்க. பல விஷயத்தை விரக்தி, ஒரு ஞான மார்க்கம், நல்ல தொழில் செஞ்சிட்டு இருந்தாருங்க. இந்த கேது தசை எப்போ வந்துச்சோ தாடியும் இதுவும் வச்சுக்கிட்டா என்ன பண்ணுறாருனே தெரியல, பேசக்கூட மாட்டேங்கிறாரு, பெரிய ஆழ்ந்த சிந்தனையிலேயே இருக்கார், என்னத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னே தெரியல. இப்படி நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் தசாநாதன். அவ்வளவு அந்தர சூட்சுமத்தோடு எடுக்கும்போதெல்லாம் அந்த அந்தரம், அந்த புத்திநாதன் இதெல்லாம் எடுத்து உயர்வு எந்த இடத்துல லாக் ஆகுது, எந்த இடத்துல விடுபடுறது, எந்த இடத்துல ஜெயிக்கலாங்கிறது துல்லியமாக சொல்கிறதுக்கு தசாபுத்தி பலன்களை வச்சு ஜாதகமே சொல்லி முடிச்சிடலாங்க. அவ்வளவு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா பரணி, பூரம், பூராடம், இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க எல்லாருமே இந்த சுக்கிர திசை ஆரம்பமாக இருக்கும். நான் ஆரம்பத்தை சொல்கிறேன், யாருக்கு வேணாலும் இப்போ ரேவதி நட்சத்திரம் பிறக்கிறவங்களுக்கும் சுக்கிர திசை வரும். ஆனால் பொதுவாக நம்ம சுக்கிர திசை நடக்குதுங்க. இந்த சுக்கிர நட்சத்திரத்தில் குட்டி சுக்கரன் கொட்டி கொடுப்பாம்பாங்க. ஆனால் எப்படி கொட்டி கவுக்கவும் செய்வாங்க. நிறைய அந்தஸ்து, நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு வருஷத்துக்குள்ளார கடைசி சுக்கரன் திசை முடியும் பொழுது அவங்க பிறந்தாங்கன்னா அடுத்த சூரிய திசை வரும். அப்போ அவங்களுடைய ஃபேமிலி படாத பாடுபடும். அதனால தான் குட்டி சுக்கரன் இருக்கும்போது பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு குறைந்த காலம் 20 வருஷங்க. 10 பிரிச்சுக்குங்க. 10 வருஷம் ஒரு யோகத்தை கொடுப்பார். சுக்கரன் கெடக்கூடாது. எப்படிங்க? சுக்கரன் கெடக்கூடாது. ராகு, கேது, சனி பகவானுடைய கிரகத்துடைய தொடர்பில் இருக்கக்கூடாது. இந்த நட்சத்திரம் வாங்கி தசாபுத்தி நடக்கக்கூடாது. அப்போ பல விஷயங்களை போராட்டமாகவும் அலைச்சல்களாகவும், அந்த பண தேடுதல், திருமணம் எல்லாத்துலேயும் ஒரு வேகத்தை கொடுக்காம ரொம்ப ஒரு நொடிஞ்சு போகக்கூடிய அமைப்பை, சுக்கிர திசை வந்து கூட எனக்கு யோகம் இல்லையா, பாட்டை வர உனக்கு சுக்கிரன் அடிக்குதுடா,
சொல்கிறாங்க. ஆனால் அந்த தசா புத்தி எல்லாருக்குமே ஜெயிப்பாங்களா? உங்களுக்கு ரிஷபமும் துலாமும் இருக்கக்கூடிய சுக்கரனும் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ கேது திசை நம்ம சொன்னோம். கேது திசை வரும்போதெல்லாம் சங்கடகரா சதுர்த்தி வழிபாடு, விநாயகர் அகவல் கேட்டுட்டு வர்றது, விநாயகருக்கு அபிஷேக ஆராதனை கொடுக்கறது, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இது பொதுவான பலன், பொதுவான நமக்கு ஒரு சின்ன பரிகாரம். சுக்கிர திசையில் சாதிக்காதவங்க இல்லை, ஆனால் நல்ல நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கணும். அந்த சுக்கிரன் அங்கே நவாம்சத்திலே நல்ல நிலையில் இருக்கணும். இங்கே மட்டும் நல்ல நிலையில் இருந்து அங்கே நீசமாக இருந்தாலும் பின்யோகமாக நல்லா இருப்பாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு இதாக இருந்துட்டு அடுத்த 10 வருஷம் அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். நீசம் யோகம் கண்டிப்பாக. உச்சம் பெற்றது எல்லாமே நமக்கு கரெக்டாக கொடுக்குங்கிறது கிடையாது. ஆனால் நீசம் ஒரு நீச செயலை செஞ்சு ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு ஒரு யோகத்தை கொடுப்பார். 4 கிரகங்க எனக்கு உச்சம், அவன் தான் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்கங்கிற மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சி அன்றாட சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவாங்கன்னு அர்த்தம். இப்போ சூரியன் பார்த்திங்கன்னா எங்கெங்க உச்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷத்தில் தானே உச்சம். அப்போ சூரியன் உச்சமாக இருந்தால் அவங்களுக்கு அரசாங்க வேலை, அரசு சார்ந்த வேலை இதெல்லாம் உண்டு. அதே அவங்க லக்னத்துக்கு 6, 8, 12 மறைஞ்சு சூரியன் உச்சமாகி அது என்னத்துக்கு பிரகாசம் இல்லாமல் போயிடும். அல்லது செவ்வாய் ராகு கேது கிரகண தோஷத்தோட அமையுதுன்னு வச்சுங்க, அவங்களுக்கு என்ன வேலை செய்யும்? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ சுக்கிர திசை எல்லாருக்கும் ஒரு நல்ல யோகத்தையும் வருமானத்தையும், லக்ஸுரி யாருங்க? சுக்கிரன் தான். ஆடை ஆபரணம் எல்லாமே. ஸோ பிரம்மாண்டமான வீடு, அப்படி அலங்கார தோரணையோட வீடு, இதெல்லாம் சுக்கிரன். அது நல்ல நிலையில் நமக்கு இருந்தால் அந்த தசாபுத்தி நல்ல சப்போர்ட்டு கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அற்புதமான கார்த்திகை, பிரகாசமான சூரியனுடைய அமைப்பு. அப்போ கிருத்திகை கார்த்திகைன்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் உத்திரம், உத்திராடம், இது சூரியன். சூரியன் பார்த்திங்கன்னா 6 வருஷம்தாங்க. இந்த 6 வருஷம் அவங்களுக்கு அப்பாவளி, அப்பாவுடைய விஷயங்கள். அந்த சூரியன் எங்கே இருக்கார் பார்க்கணும். சூரியனுடைய இடமான சிம்மமும் மேசமும் எந்த நிலையில் இருக்குன்னு பார்க்கணும். இந்த சூரிய திசை என்ன நட்சத்திர சாரம் வாங்கி நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுதா? ஏன்னா ஆத்மகாரகர். அந்த தசாபுத்தி நமக்கு என்னென்ன உயர்வை கொடுக்குது சொல்லுவாங்க. ஒருத்தவங்க ஜாதகம் பார்க்கும்போது, என்னங்க சூரிய திசைங்கிற வாட்ச்மேன் வேலைக்கே தான் போயிட்டுருக்கேன், நீங்கள் தான் நல்ல சூரிய திசை பெரிய லெவலில் வருவாங்க. எப்படி வருவாங்க? அங்கே அஸ்தமனமாக இருக்கும், சனி பகவானோட சேர்க்கை இருக்கும், 12 இருக்கும், இல்லாட்டி 8 இருக்கும். என்ன ஆகும்? அவருடைய திதி சூனியத்தில் மாட்டியிருக்குது. சூரியனை கொண்டு தான் நம்ம எதை எடுப்போங்க? முடக்கு தோஷத்தெல்லாம் எடுப்போம். அப்போ அந்த தசா புத்தி சூரியன் எப்படி இருக்கணுங்கிறத கவனிக்கணும். அடுத்த சந்திர திசை அப்படிங்கிறது தாய் வர்க்கம், உங்களுடைய மனசு எல்லாமே சந்திரன் தான். அதுதான் ராசியும் கூட. அப்போ சந்திரன், இந்த சந்திர பகவானுடைய தசா புத்தி 10 வருஷங்க. இந்த 10 வருஷம் அப்படிங்கும் பொழுது தந்தை வழியை விட தாய் வழியோடைய பாசம் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு புத்தி, நல்ல ஒரு செயல்பாடு, மனநிலை, மனப்பக்குவம், மனசில் நினச்சதெல்லாம், கனவு கண்டதெல்லாம் வெற்றிங்க, கனவு கண்டதெல்லாம் ஜெயங்க அப்படிங்கிற அளவுக்கு மன தெளிவை கொடுக்கக்கூடிய சந்திர திசை. சந்திர திசையில் வளர்பிறை தேய்பிறை இருக்குது. அப்போ 5 நாள் நல்லா இருக்கும், ஒரு 6 மாதம் பீக்காக இருக்குதுங்க, 6 மாதம் டவுன் ஆயிடுது. சொல்கிறாங்களா இல்லைங்க? அவங்கவுங்க துறை சார்ந்து சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், சந்திர திசை தான் வெளிநாடு போனாங்க, வெளியூர் போனேன், நல்ல கை நிறைய சம்பாத்தியம், 10 வருஷம் போயிட்டு வந்துருங்க, சூப்பராக இருக்கும். ராகு இருக்குது, அம்மாவுக்கு உடல் தொந்தரம். சந்திர திசை நடக்குதுங்க. இந்த பாவகிரக தொடர்பில் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ ஒரு ராகு தொடர்பில் இருக்கார், ராகு சந்திரன் சேர்க்கைன்னு வச்சுங்க, ஃபஸ்ட்டு மனசை பாதிக்கும். எதுக்கெடுத்தாலும் கவலை, எதுக்கெடுத்தாலும் கண்ணீர். அவங்களுடைய அம்மாவோடைய உடல் ஆரோக்கியம், அறுவை சிகிச்சை கூட கொண்டு போயிருங்க. அப்போ இந்த 10 வருஷம் நம்ம படாத பாடுபடக்கூடிய வெளிச்ச கிரகம் சூரியனும் சந்திரனுடைய தசை ரொம்ப ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும். இதுக்கெல்லாம் நிறைய பரிகாரம் இருக்குது, நிறைய கோயில்கள் இருக்குது, நவக்கிரக கோயில்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம வழிபாட்டு முறையில் வரும்போது சொல்லலாம்.
அடுத்தது செவ்வாய். செவ்வாய் திசையும் வீடு பூமி யோகம் எல்லாமே கொடுக்கும். செவ்வாயுடைய நட்சத்திரம்னு பார்க்கும்போது மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். இந்த நட்சத்திரம் பிறக்க முடியுது இல்லைங்க, எனக்கு நடுவுலையே செவ்வாய் திசை வருது, அதுவும் தசா புத்தி ஒவ்வொரு புத்தியிலையும் மாற்றத்தை கொடுக்கும். புத்திநாதன் எங்கே இருக்கார், என்ன நட்சத்திரம், செவ்வாய்ங்கிற அந்த கிரகம் என்ன தசைனா 7 வருஷம். அப்போ அந்த 7 வருஷமும் அவங்களுக்கு பூமி யோகத்தையோ வீட்டு யோகத்தையோ கொடுக்கும். ராகு கேதுவோ சனி பகவானோ தொடர்பு வரும்போது வாஸ்து குற்றத்தை கொடுத்துருங்க, திருமணத்தில் தடையை கொடுத்துருங்க, மாங்கல்ய பாக்கியத்தில் பிரச்சனையை கொடுத்துரும். இப்போ செவ்வாய் பார்த்திங்கன்னா கடகத்தில் நீச்சங்க, அங்கே நின்று ஒரு தசாபுத்தி செவ்வாய் தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு என்ன ஆகும், பொருளாதாரம், உடல் தொந்தரவு, உறவுகளிடையே பிரச்சனை. இப்படி தசாபுத்தி தசாநாதன் செவ்வாய் தசையாக இருந்தாலும் எந்த இடத்துலேருந்து உயர்வை கொடுக்குது, எந்த இடத்துலேருந்து அது உச்சம் பெற்று நல்ல விஷயத்தை கொடுக்குது, திரிகோண பாவகத்தில் இருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். அப்போ செவ்வாய் தசை நமக்கு பல பிரச்சனைகளை, பல விஷயங்களை, நமக்கு தடை தாமதத்தை கொடுக்கும், வேகத்தை கொடுக்கும், உத்தியோகத்தை கொடுக்கும். இந்த தொழில் சார்ந்த உடுப்பு, கவர்மெண்ட் ஜாபு, ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடியதெல்லாம் செவ்வாய் தசை தான். அந்த செவ்வாய் தசை செவ்வாய் எப்படி இருக்குங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி தான் எடுத்து சொல்லணும். அடுத்தது புதன், புத்திக்காரகன், அறிவுக்காரகன், நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு. இதெல்லாம் நிறம், குணம், மதிப்பு, விருஷம் நிறைய இருக்குது. 17 வருஷங்க. புதனில் எப்படின்னா நிறைய அறிவு, பட்டறிவு கற்றுக்குவாங்க. படிப்பை விட பட்டறிவு, உடல் தொந்தரவு, இந்த ஸ்கின் அலர்ஜி, இதில் அந்த காலப்பகைன்னு வருங்க. ராகு புத்தி வரும்போது, ராகு திசையில் புதன் புத்தி வரும்போது ஸ்கின் அலர்ஜி வர்றது, தன்னோட இடத்த விட்டு மாறி வேறு இடத்துல குடி போகிறது, இந்த மாதிரி புதன்கிற காரகத்துவங்கள் அத்தனையும் அந்த உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் புதன் எங்கே இருக்கிறாரோ அந்த தசா புத்தி, புதன் இருக்கக்கூடிய இடம், இதை பொறுத்து தான் உங்களுக்கு பலாபலன் நடக்கும். அதில் வரக்கூடிய புத்திகள் ஒவ்வொன்றும் மாறும். இந்த 9 கோளுகளும் புத்தியாக 1.5 வருஷம் 8 மாதம் இதுபோல் மாறி 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 கொண்டு வரக்கூடிய அமைப்பில் அந்த காலகட்டத்தில் ஒரு உயர்வை கொடுக்கும். புதன் திசை இந்த ஜோதிடம், கணிதம், பேங்க் சம்பந்தமானது, அதே போல் பில்டிங் சம்பந்தமானது, இந்த கணக்கு எழுதுவாங்க பார்த்திங்களா, இந்த மாதிரி வக்கீல் துறை, இந்த மாதிரி நிறைய ஆடிட்டர், இந்த மாதிரி துறை சார்ந்து சாதிக்கக்கூடிய அமைப்புக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும். ஆனால் நல்ல நிலையில் இருக்கணும். புதன் கெட்டாலும் நல்ல விஷயத்தை கொடுக்கும். என்ன விஷயம்னா அறிவு சார்ந்த விஷயம். தன்னை என்ன படித்தாங்களோ அதை விட நிறைய தொழில் ரீதியாகவும் அவங்களே தேடி தேடி கற்றுக்குவாங்க. ஆராய்ச்சி தன்மை அப்படின்னு கூட சொல்லலாம். குரு பகவான் சுபகிரகம், கெடவே கூடாது. இந்த தசா புத்தி 16 வருஷங்க. ஏன் 16 வருஷம் வச்சாங்க அப்படின்னா, சூரியன் 6ங்க, சந்திரன் 10. இந்த சூரியனும் சந்திரனும் நல்லா கேளுங்க, சூரியனும் சந்திரன் தாய், அப்பா, அம்மா, தந்தை, தாய், இவங்க 2 பேரோடைய தசாபுத்தி தான் குரு, குழந்தை. குரு தான் குழந்தை, திருமணத்தை கொடுக்கக்கூடியவர், தொழிலை கொடுக்கக்கூடியவர். 16 வருஷம். அப்போ கொட்டி கொட்டி பணத்தை கொடுப்பாங்களா மேடம்? குரு தசையில் தான் கடனாளி ஆகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. நல்ல தொழில் செஞ்சிட்ருக்கவங்க கூட சரிவை சந்திக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். அப்போ குரு கெடக்கூடாது, பாதகமாக அமையக்கூடாது. ஒவ்வொரு சரண் ஸ்திரம் உபயம், ஒவ்வொரு ராசிக்கும் பாதகாதிபதி மாரகாதிபதியெலாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு குரு தசை சூப்பர், கோடி கணக்கில் சம்பாதிப்பேன், சுக்கிர தசை சூப்பர் லக்ஸுரியாக வாழ்வேன், எங்கேயா வாழ்ந்தோம் பார்க்கணும். அப்போ இந்த 16 ஆண்டுகள் நமக்கு என்ன திருப்பு முறை, நமக்கு என்னென்ன கோச்சார கிரகங்கள் தொடர்பு, நம்ம தசாபுத்தி என்ன இடத்துல இருந்து வழி நடத்துகிறார், இதெல்லாம் டீப்பாக நம்ம பார்த்தா தான் குரு தசையில் நீங்கள் சாதிக்க முடியும். ஒருத்தருக்கு வழிகாட்டியாக இருக்க முடியும். ஒரு ஆசானாக இருக்கக்கூடிய தசா எதுங்க? குரு தான். நமக்கு 10 பேர் 20 பேர் கூட நிற்கிறாங்க. குரு தசை தனத்தை, பொருளாதாரத்தை, அந்தஸ்தை, உயர்வை, கௌரவத்தை கொடுக்கக்கூடிய தசாவாக உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதமான தசாவாக இந்த குரு தசை இருக்குதா அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கணும். அதை எப்படி மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும், சரி பண்ணிக்கிறதுக்கு சொல்யூஷனுக்கு நிறைய தீர்வுகள் உண்டுங்க, ஆன்மீகம் சார்ந்து. சரிங்களா? ஏன்னா ஆன்மீகம் யாருங்க? குரு தான். மாதா பிதா குரு.
தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சவங்க 3 பேருமே நமக்கு கூட வந்து அவங்கள மதித்தாவே, பெரியவங்களை மதித்தாவே குருதசை ஒன்றுமே பண்ணாது. அப்படி நல்ல விஷயங்களை நம்ம கிரகத்துடைய அமைப்பு கட்டத்தை பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான். சனி பகவான் பார்க்கும் பொழுது 19 வருஷம் என்னம்மா ஒரு பிரளயத்தையே உண்டு பண்ணக்கூடிய பாவக்கோளாக இருந்தாலும் கொட்டி கொடுக்கவர். சனி கொடுக்க எவர் தடுப்பார்? அப்போ அந்த சனி திசை என்னன்னா மக்களிடையே ஒரு தொடர்பை கொடுக்கறது, மக்கள்கிட்ட கொண்டு போகிறது, நல்ல நல்ல பாடங்களை புகட்டுறது, படிப்பினையை எடுத்து சொல்கிறது. இந்த சொந்தக்காரங்க இப்படிங்க, இந்த நட்பு வட்டாரம் இப்படி, இந்த மாதிரி ஒரு லெசன் தியரி கொடுக்கறது இந்த கிரகத்துக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லைங்க. இந்த 19 வருஷத்தில் நிறைய உடல் தொந்தரவு, மன தொந்தரவு, குடும்பத்தில் பிரச்சனை எல்லாமே தனித்துவமாக தன்னை வெளிக்காட்டுவதற்கு மெருகேற்றுவாருங்க. அப்பேற்பட்டவர் சனி பகவான். இப்போ 10-11 மகரத்துக்கும் கும்பத்துக்கும் உரியவர் யாருங்க? சனி பகவான். அப்போ தொழிலுக்கும் லாபத்தையும் கொடுக்கக்கூடியவர் அவர் தான். தொழிலை நிர்ணயம் பண்ணிடுவாருங்க. இந்த தொழில் தான் உனக்கு அப்படின்னு இந்த தசாபுதியில் நமக்கு உணர்த்தி காட்டக்கூடியவர். இந்த இரும்பு கடினமான விஷயங்கள், அதே போல் கட்டிடத் தொழில், நிறைய ட்ராவல்ஸு, இதெல்லாம் நம்ம வந்து சனி பகவான் சொல்கிறோம். வெளிநாடு போகிறதுக்கு சனி பகவான் உறுதுணை. வெளியூர் சாதாரண அடித்தளமாக இருந்து ஒரு அரசியல் அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய விஷயமும் சனி பகவானுக்கு உண்டு. சுக்கிரன் சனி இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷங்க. நிறைய நம்மளுடைய கிரக சேர்க்கையோ நம்மளுடைய கட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்போ அந்த புத்தி வரும்பொழுது கண்டிப்பாக ஒரு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய விஷயத்தில் சனி பகவான் நமக்கு நல்லதாக கொடுப்பார். அப்போ இந்த உடம்பு வலி, கால் வலி, கால் சம்பந்தமான எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் சூரியன் சனி எலும்பை பாதிக்கும். சேர்க்கை பார்க்கணும். அல்லது அந்த இடத்துல கோச்சாரமாக பயணிக்கும் போது வந்து உட்காருவார் 2.5 வருஷம் 7.5 சனி பிடி இதெல்லாம் இருந்து சனி மகா திசையும் நடந்தால் ரொம்ப ரொம்ப சனி பகவானேன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்தித்து படிப்படியான உயர்வை, நியாயமான ஒரு வெற்றியை, தர்ம சிந்தனையை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். உச்சம் பெறக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா துலாம், நீசம் பெறது மேஷம். அப்போ நம்ம சனி பகவான் எங்கேருந்து எப்படி தசாபுத்தி நடத்துது, அது 19 வருஷம் நமக்கு பல விஷயங்களை மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அடுத்தது என்னென்னா ராகு. ராகு பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டம், தகப்பன் வழி, ஒரு முன்னோர்கள், பரம்பரை, பேராசை, ஆசை, அபிலாசை எல்லாத்தையும் ராகு கொடுப்பார். கர்ம வினையையும் சுமக்கக்கூடிய அமைப்பு. ஒரு ராகு திசை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இப்போ ஃபோன் பண்ணி கேட்குறேன், மேடம் ராகு திசையில் தான் பையன் பல விஷயத்தை மாறி போயிட்டான். தடம் மாறுதல், வியாபாரம் சார்ந்து தொழில் சார்ந்து மாற்றத்தை கொடுத்துரும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய யோகத்தை கொடுக்குறோம். ஆனால் தன்னை ரொம்ப சீர்படுத்திக்கணும். எங்கெங்க ராகு நிறைய பணம் கொடுக்கும், நிறைய விஷயங்களை கொடுத்து தடுமாறன்னு இருந்துங்க. இந்த போதை வஸ்துக்கள்லாம் போகாமல் பார்த்துக்கணும். 18 ஆண்டுகள், சும்மா 1 நாள் 2 நாளுங்க. அப்போ இந்த ராகு திசை பல அலைச்சல்களை கொடுக்கும். டிரான்ஸ்போர்ட்டு, வெளிநாடு, இந்த ரயில்வே சார்ந்து பல விஷயங்களை நமக்கு போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். ஆனால் சட்டுன்னு கொடுக்கக்கூடிய யோகம் இங்கே தான். இந்த லாட்ரி யோகம் சொல்லுவாங்க தெரியுங்களா, ஷேர் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க தெரியுமா, சினிமா துறை எதுங்க? ராகு தான். சுக்கிரன் ராகு சேர்க்கையோ தொடர்போ வரும்போது ஒரு ராகு திசை நடக்குதுன்னா மீடியாவுக்கு வந்துடுவாங்க, சினிமா துறைக்கு வருவாங்க. அதில் எல்லா கிரக தொடர்பு இருக்குது. சந்திரன் நல்லா இருந்த, குரு நல்லா இருந்தால் தான் அழகாகவும் இருப்பாங்க. அது மாதிரி இருக்குது. ஆனால் ராகு வருமானத்தை கொடுக்கக்கூடிய தசாபுத்தியாக இருக்கா, சந்திரன் சூரியன் தொடர்பு இல்லாமல் இருக்கா, கிரகண தோஷம் இல்லாமல் இருக்கா, இதெல்லாம் நமக்கு பார்த்துக்கணும். இப்போ திருவாதிரை நட்சத்திரம், ராகுவுடைய நட்சத்திரமும் எடுக்கணும். அதே போல் சுவாதி அற்புதமான நட்சத்திரம், அங்கே யார் இருக்காருங்க? ராகு. இது மாதிரி எந்த இடம் சுக்கிரனோட இடத்துல, துலாமோட இடத்துல இருக்கார், அவங்க வெளிநாடு வெளியூர் போகிறது, அங்கே போய் செட்டில் ஆகிறது, அங்கேருந்து வருமானத்தை ஈட்டக்கூடிய ராகு தேசையில் தாங்க இந்த அளவுக்கு நானே. ஆனால் கடைசி இந்த முடியுது பார்த்திங்களா, பரமபதம் மனசில் வச்சுக்கோங்க. ராகு தேசைனங்க பரமபதம் மனசில் வச்சுக்கணும். சதயமெல்லாம் எப்படின்னா நல்ல கோடி கணக்கில் சம்பாதிக்க யோகமெல்லாம் கொடுக்கும். ஆனால் கடைசியில் சரிவை சந்திக்காமல்
தடுமாற்றம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதோட அந்த பிடியில் மற்ற கிரகங்கள் நல்லா இருந்தால் நம்ம எப்பயுமே ஒரு உயர்வான இடத்துக்கு ராகு கொண்டு போவார். கீழே தள்ளி விடுறவரும் அவர் தான். அதுலேயும் நம்ம கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை கொடுத்து ஒரு தீர்வையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒரு கண்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த பாவக்கோள்களுடைய தசாபுத்தியில் வச்சு செய்யும் அப்படிங்கிறதையும் கவனமாக எடுத்துக்கணும். இப்போ ஒவ்வொரு தசாபுத்தியும் அந்த எத்தனை ஆண்டுகள் நமக்கு நடக்குதோ அதில் புத்திநாதன் அந்தரம் சூட்சுமம்லாம் நம்ம பார்த்து அதில் தான் நம்மளுடைய வாழ்வும் இருக்குது, நம்மளுடைய இறப்பு கூட இருக்குது. இறப்பை கூட நிர்ணயிக்கக்கூடிய அமைப்பு மாரகாதிபதி, பாதகாதிபதி, 8ஆம் இடத்துடைய தொடர்பு நம்மளுடைய இறப்பையும் நிர்ணயிக்கும் இந்த தசாபுத்தி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய அதற்கான பரிகாரங்கள், நம்ம எப்படி விமோச்சனம் அடையிறது, எப்படி நம்ம கோள்களுடைய இணைவை வச்சு நம்ம சரி பண்ணிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். இந்த தசாபுத்தியை நம்ம வழி நடத்தினா வாழ்க்கையில் அனைத்தும் நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய இறைவனுடைய அந்த நவகோள்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி வாழ்த்தி அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.